குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா இடையே நீண்டகாலமாகவே எல்லை பிரச்சினை இருந்து வருகிறது. எல்லையில் இருக்கும் கோயில், அதை சுற்றியிருக்கும் பகுதிகளை இரு நாடுகளும் உரிமை கொண்டாடுவதுதான் பிரச்சினைக்கு முக்கிய காரணம். இது தொடர்பாக நடந்த சண்டையில் மே மாதம் கம்போடியாவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டார். அன்று முதல் எல்லையில் கடும் பதற்றம் நிலவ ஆரம்பித்தது. இரு நாடுகளும் வர்த்தக உறவை துண்டித்தன. கம்போடியாவுக்கு செல்லும் எல்லைப் பகுதியை தாய்லாந்து மூடியது. அதன் பிறகுதான் இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே கடந்த 24ஆம் தேதி மோதல் வெடித்தது. கம்போடியாவுக்குள் புகுந்து தாய்லாந்து போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கின. பதிலுக்கு தாய்லாந்தில் புகுந்து கம்போடியாவும் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இரு நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் ஏவுகணைகள் வீசியும் பீரங்கிகளை வைத்தும் மோதிக்கொண்டன. இந்த மோதலில் 30க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். முதலில் தாய்லாந்து தாக்கியதுதான் மோதலுக்கு காரணம் என்று கம்போடியா குற்றம் சாட்டியது. அதே நேரம் எல்லையில் கண்ணிவெடி வைத்து எங்கள் வீரர்கள் 5 பேரை கம்போடியா கொன்றதே சண்டைக்கு காரணம் என்றது தாய்லாந்து. இதற்கிடையே தாய்லாந்து, கம்போடியா போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு சம்மதம் தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் சண்டையை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக இரு நாட்டு தலைவர்களும் இன்று மலேசியாவில் சந்தித்து பேச்சு நடத்தினர். இரு நாடுகளும் பல நாட்களாக நீடித்த எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார்.